நினைக்கிறேன். ஓகே. இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்? மானிட்டரிங். ஓகே, மானிட்டரிங்கிறது என்ன டாபிக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? வாட்ச் பண்றது. ஓகே, இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க மோஸ்டா? பர்ஃபார்மன்ஸ், ஸ்டெபிலிட்டி. அதாவது நம்ம வந்து பேசிக்கா ஒரு லெவல் மானிட்டரிங் பார்த்துருப்போம். ஆனா இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா கம்பெனிஸ் யூஸ் பண்ணுவாங்க. எல்லா கம்பெனிஸ்லயுமே அட்வான்ஸ் மானிட்டரிங் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது எப்பயுமே எண்ட் டு எண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மகிட்ட ஒரு ஆர்கிடெக்சர் இருக்கு நீங்க. அதில் மேபி ஈஸி இன்சூரன்ஸ் வாட்டர் என்ன வேணும் இருக்கலாம். அதில் என்ன டிராஃபிக் வருது, எத்தனை பேர் வராங்க, எத்தனை பேர் போறாங்க, அதுக்கப்புறம் உள்ள எவ்வளோ டிராஃபிக்னால எவ்வளோ த்ரெட் இன்க்ரீஸ் ஆகுது, டவுன் ஆகுது, எல்லாமே நமக்கு மானிட்டரிங்ல வரும். அது லெவல் 1 மானிட்டரிங், லெவல் 6 வரைக்கும் நிறைய மானிட்டரிங்ஸ் இருக்கு பேசிக்கா. பட் ஆனால் இது மானிட்டரிங்ல தனி ரோல் இருக்கு. எஸ்ஆர்இன்னு சொல்லி கொண்டு போவாங்க. பட் ஆனால் நம்ம கிளவுட்ல பார்ப்போம் மானிட்டரிங் எண்ட் டு எண்ட். ஓகேவா? எஸ்ஆர்இனா சைட் ரிலேபிள் இன்ஜினியர். அவங்களோட டே டு டே ஒர்க் என்னன்னா, ஓகே, மானிட்டர் பண்றது அவங்களோட ஒர்க்காவே இருக்கும். அதாவது சைட் வந்து ரிலேபிளா இருக்கா, இப்போ கிளிக் பண்ணி 5 செகண்ட் கழிச்சு லோடாதுன்னா அது எப்படி 3 செகண்ட் ஆட்டோமைஸ் பண்ணலாம், இப்போ எப்படி பர்ஃபார்மன்ஸ் வந்து டவுன் ஆகாம கொண்டு போறது, இந்த மாதிரி நிறைய ஆட்டோமேஷன் மானிட்டரிங் நிறைய இதெல்லாம் எது பார்ப்பாங்கன்னா நமக்கு வந்து எஸ்ஆர்இ தான் பார்ப்பாங்க. சைட் ரிலேபிள் இன்ஜினியர்ஸ் ஒர்க்கு. ஓகேவா? ஓகே, நம்ம வந்து கிளவுட்லேயே நம்ம வந்து மானிட்டரிங் பண்ண போறோம். நம்மளோட சர்வீசஸ் எல்லாருக்குமே மானிட்டரிங் இருக்கு. ஓகேவா? அதுக்கு என்ன சர்வீஸ் யூஸ் பண்ணுவோம்? கிளவுட் வாட்ச். ஓகேவா? அதாவது நீங்க கிளவுட் ரிலேட்டட் போனால் கிளவுட் வாட்ச் யூஸ் பண்ணுவோம். நீங்க ஓப்பன் சோர்ஸ் போனால் நிறைய இருக்கு. ப்ரோமதிஸ், கிராஃபானா, அது மாதிரி எக்கச்சக்கமா இருக்கு. பட் இதுல என்ன யூஸ் பண்ணுவோம்? கிளவுட் வாட்ச் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அமேசான் மட்டும் தான் கிளவுட் வாட்ச் யூஸ் பண்ண முடியும். நீங்க அசூர் போனால் அதில் மானிட்டர்னு இதே மாரி அதில் ஒரு நேம் வச்சிருக்கும். ப்ரோமதிஸ், கிராஃபானா ஓப்பன் டு ஆல். நீங்க வந்து ஓகே கான்ஃபிகர் பண்ற மாதிரி இருக்கும் இன்டர்னலா. இது வந்து ஓகே சர்வீஸ் டு சர்வீஸ் இன்டெகிரேட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஜஸ்ட் நான் லாகின் பண்ணிக்கிறேன். அதில் நீங்கள் வந்து நிறைய ரூல் எழுதிக்கலாம். அதில் நீங்கள் எக்கச்சக்கமாக பண்ணல. கிளவுட் வாட்ச்ல கிளவுட் ட்ரெயில் எழுதி கிளவுட் ட்ரெயில் மூலமா கிளவுட் ஈவென்ட் ட்ரிகர் பண்ணி அதுலேருந்து லேமடா போய் அது ஒரு பெரிய ஃப்ளோ இருக்கு. இவ்வளோ தான் சொல்ல முடியாது. பட் ஆனால் கிளவுட் வச்சு தான் இந்த இடத்துல பண்ண போகுது. நீங்கள் அதுலேயே ஓகே வர ரெக்வஸ்ட் வந்து எஸ்என்எஸ் எஸ்கியூஸ் மூலியமாக பாஸ் பண்ணி பட் ஸ்டில் ஆனால் கிளவுட் வச்சு தான் உங்களுக்கு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் மானிட்டர் பண்ண முடியும். இருக்கு, அது இல்லாமல் ஸ்னோ பால் அந்த மாதிரிலாம் இருக்குது. பட் ஆனால் கிளவுட் வச்சு தான் உங்களுக்கு வந்து எஃபிஷியண்டாக எல்லாரும் யூஸ் பண்ணுவோம். ஓகே, லாகின் பண்ணிட்டேன். ஓகே, சர்வீஸ் பேர் என்னது? வாட்ச். கிளவுட் வச்சுனா உங்களுக்கு ஒரு சர்வீஸ் இருக்கு. ஓகேவா? ஓகே, இந்த சர்வீஸோட யூஸ் கேஸ் என்னன்னு பார்த்தா உங்களுக்கு வந்து ஓகே லாக்ஸ் கலெக்ட் பண்ணோம், மெட்ரிக்ஸ் கலெக்ட் பண்ணோம். லாக்ஸ், மெட்ரிக்ஸ், ஈவெண்ட்ஸ், மெட்ரிக்ஸ் கலெக்ட் பண்ணோம். ஓகே, இதை வச்சு டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணலாம். ஓகே, டேஷ்போர்ட்னா நம்மளே ஓகே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்கிட்ட ஒரு கிளைண்ட் இருக்கான்னு வச்சுக்கலாம், கொக்கோ கோலான்னு சொல்லி. அவனுக்கு நான் ஒரு டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். அவன் யூஸ் பண்ணுற எல்லா சர்வீஸும் நான் அந்த டேஷ்போர்டில் மானிட்டர் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த டேஷ்போர்ட் பார்த்தா எனக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, அவன் எவ்வளோ சர்வீஸ் யூஸ் பண்ணுறான், என்னென்ன பண்ணுறான் எல்லாமே. ஓகேவா? ஓகே, இது வந்து எதை வச்சு ஒர்க் ஆகும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸில் சொல்கிறேன் டேக்ஸ் இம்பார்ட்டன்ஸ் சொல்லி கரெக்டாக டேக்ஸ் டேக்ஸ் வச்சு ஒர்க் ஆகும். ஏன்னா இப்போ நிறைய ரிசோர்ஸ் இருக்கும் கரெக்டாக. ஈஸி டு இன்சென்ஸ்ல எக்கச்சக்கமாக இருக்கும். பட் எப்படி ஸ்பெசிஃபை பண்ணுவீங்க? டேக் வச்சு மட்டும் தான். ஓகேவா? அந்த டேக் நேம் கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து அந்த இன்ஸ்டன்ஸ் இங்கே வந்து ரெப்ளிகேட் ஆகும். ஓகேவா? டேக்ஸுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் ரோல் கொடுத்தாகணும் இந்த இடத்துல. ஓகேவா? ஓகே, பேரலாம் நான் என்ன பண்ணுறேன்னா நான் ஈஸி டு ஸ்பின் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஜஸ்ட் நான் ஒர்க் பண்ணல. பட் ஆனால் ஒரு டம்மியாக ஒரு 2-3 இன்ஸ்டன்ஸ் ஸ்பின் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுத்துக்கிறேன். சம்திங் நேம் வச்சுக்கிறேன். இல்லை அந்த மாதிரி வச்சுக்கிறேன். ஓகே, ஃப்ரீ டயரே ஓகே தான். மேபி கீப்பர் நான் இது யூஸ் பண்ணல, வித் கீ யூஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, டேக் வைக்க மறந்துட்டேன். சரி, ஓகே, நான் கிரியேட் பண்ணிட்டு அப்புறம் டேக் அசைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்கள் கிரியேட் பண்ணிட்டு ஒரு டேக் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல போனீங்கன்னா டேக்ஸ் லாஸ்ட்டில் இருக்கும். ஓகேவா? ஜஸ்ட் இந்த இடத்துல தான் ஓகே டிஃபால்ட்டாக நான் கொடுத்த டேக்லேயே கிரியேட் ஆயிடுச்சு. அதாவது நேம் வந்து லினன் இருக்கு. அதாவது யூஸ் நேம் கொடுத்தல இந்த இது ஒரு டேக் தான். நீங்கள் வேறு டேக்கோட ஆட் பண்ணிக்கலாம். மேனேஜ் டேக் கொடுத்துட்டு இன்னொரு டேக் ஆட் பண்ணிக்கிறேன். மேபி கிளைண்ட் ரெக்கார்ட் கிளைண்ட் வந்து மேபி ஐஓபி சம்திங் வச்சுக்கிறேன். நிறைய டேக் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து டேக்ஸ் பேசிக்காக கொண்டு போகலாம் நிறைய சர்வீசஸ்க்கு.
அது சில பேர்லாம் ஓகே, சில கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, டேகுக்கே இம்பார்ட்டன்ஸ் அதிகமா குடுப்பாங்க. ஏன்னா, இப்ப நான் மானிட்டரிங் யூஸ் பண்றேன்னா, இந்த சர்வீஸ்ல மானிட்டரிங்ன்னு ஒரு டேக் யூஸ் பண்ணுவேன். அந்த மாரி டேக் நெறைய டேக் நீங்க எவ்வளோ டேக் வேணா வச்சுக்கலாம். அதுல உங்களுக்கு இஷ்யூஸ் இல்ல. பட் ஆனா டேக் வச்சு தான் நீங்க வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். ஓகேவா? சரி ஓகே ரன் ஆகுது. பட் ஆனா இங்கேயும் உங்களுக்கு வந்து மானிட்டரிங்ன்னு ஒரு எனேபிள் இருக்கும் டேஷ்போர்டு. நீங்க பண்றதெல்லாம் பேசிக்கா இந்த இடத்துல டேட்டா வரும். இது இதுதான் உங்களுக்கு வந்து கிளவுட் வாட்ச்ல கொண்டு போது. பட் எல்லா சர்வீஸ்லும் உங்களுக்கு மானிட்டரிங் அந்த இடத்துல டிஃபால்ட்டாவே எடுத்துக்கும். ஓகேவா? இப்ப சம்திங் நான் கிளவுட் வாட்ச் வைக்கிறேன். ஓகே. இந்த இடத்துல லாக் குரூப், லாக் ட்ரைல் எக்கச்சக்கமா இருக்கு. பட் நான் இந்த இடத்துல என்ன பண்றேன்னா, டேஷ்போர்ட் கிரியேட் பண்றேன். அதிலேயே நம்ப இது எல்லாமே கிரியேட் பண்ணிக்க முடியும். லாக்ஸ், மெட்ரிக்ஸ் எல்லாமே இந்த இடத்துல கொண்டு வர முடியும். ஈவென்ட்ஸ் எல்லாமே. ஜஸ்ட் டேஷ்போர்ட் குடுக்குறேன். என்கிட்ட எந்த ஒரு டேஷ்போர்ட் ஓகே ஒன்று இருக்கு மணின்னு சொல்லி, சம்திங் நான் ஒண்ணு புதுசு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? கிரியேட் டேஷ்போர்ட்ல ஓகே. மை டேஷ்போர்ட் ஓகே. டேஷ்போர்ட் குடுத்து இது ஜஸ்ட் உங்களுக்கு டிராக் அண்ட் ட்ராப் ஈஸியா தான் இருக்கும். உங்களுக்கு பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதாவது அது உங்களுக்கு எல்லா டிஃபால்ட்டா குடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து என்ன ஃபார்மேட்ல வேணும்? மெட்ரிக்ஸ் வேணுமா? லாக் வேணுமா? அலார்ன் வேணுமா? அலார்ன்னா இத பத்தி பார்க்கலாம். ஓகேவா? இப்போதைக்கு ஓகே. பேசிக்கா என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். அதாவது உங்களுக்கு இது பார்த்தாவே புரியும். என்ன இதில அவுட்புட் குடுக்கும்ன்னு சொல்லி. அதாவது பெர்சன்டேஜ்ல காட்டணும்னா நான் பெர்சன்டேஜ் சிம்பிள் குடுத்துக்கலாம். லைன்ஸ்ல வேணுமா லைனு, கார்பேஜ், பார்ஸு, பை இந்த இதில குடுத்துக்கலாம். ஆர் எக்ஸ்ப்ளோர் குடுத்தா நீங்களே ஒண்ணு கஸ்டமைஸ் பண்ணலாம். எக்ஸ்ப்ளோர்ல ஓகே ஈசி டூ இன்ஸ்டன்ஸ்ன்னு குடுத்தேன்னா, எனக்கு வந்து ஈசி டூ ரிலேட்டடா இருக்க எல்லாமே அது கொண்டு வரும் டிஃபால்ட்டா. ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே. ஃபர்ஸ்ட்டு பேசிக்கா பார்க்கலாம். ஜஸ்ட் எனக்கு நம்பர்ஸ்ல பார்க்குறேன். பெர்சன்டேஜ் எது இருக்காது. சரி ஓகே. இது எடுத்துக்கலாம். ஓகே. இதில வந்து எதுலருந்து மெட்ரிக்ஸ் எடுக்கணும்? உங்களுக்கு வந்து அங்க இருக்க எல்லா சர்வீஸும் இங்க காட்டும். ஓகேவா? நீங்க என்னென்ன யூஸ் பண்றீங்க அதாவது யூஸ் பண்றேன்னு இல்ல. அதில இருக்க மெட்ரிக்ஸ் எது எது எடுக்கணும்னு சொல்லி. இப்ப நம்ம என்ன கிரியேட் பண்ணியிருக்கோம்? EC2. EC2ல பாருங்க எவ்வளோ எடுக்கலாம்னா, 678 மெட்ரிக்ஸ் எடுக்கலாம். மெட்ரிக்ஸ் இன் த சென்ஸ் இப்ப சிபியூங்கிறது ஒரு மெட்ரிக்கு. நெட்வொர்க் டிராஃபிக்ல இன்புட் ஒரு டிராஃபிக், அவுட்புட் ஒரு டிராஃபிக், பெர்ஃபார்மன்ஸ் ஒரு டிராஃபிக்கு, யுட்டிலைசேஷன் ஒரு டிராஃபிக்கு, ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ், மினிமம் மேக்ஸிமம், கவுண்ட்டு, இன்ஸ்டன்ஸ் கவுண்ட் எத்தன, எல்லாமே உங்களுக்கு வந்து என்னன்னா, ஒரு மெட்ரிக்ஸ் தான் அந்த இடத்துல. ஓகேவா? ஜஸ்ட் EC2 இன்ஸ்டன்ஸ் குடுத்துக்கிறேன். ஓகே. இதுல என்னென்ன கேட்குது? ப்ரீ டிஃபைன்ட் மெட்ரிக்ஸ், ப்ரீ இன்ஸ்டன்ஸ் மெட்ரிக்ஸ் இருக்கு. ஒரு ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் இருக்கு. நம்ம ஆட்டோ ஸ்கேலிங் யூஸ் பண்ணல. ஆட்டோ ஸ்கேலிங்னா என்னன்னு தெரியும்ல? அந்த குரூப் இது நான் அட்டாச் பண்ணிட்டோம்னா, அந்த குரூப்ல இருக்க என்டையரா எனக்கு 10 இன்ஸ்டன்ஸ் இன்கிரீஸ் ஆச்சுன்னா எல்லாமே காட்டும். டவுன் ஆச்சுன்னா காட்டும். பட் நமக்கு வந்து ப்ரீ இன்ஸ்டன்ஸ் மெட்ரிக்ஸ் தான். ஆல்ரெடி ரன் ஆகுற மெட்ரிக்ஸ்ல இருந்து இன்ஸ்டன்ஸ் இருந்து எடுக்க போறோம் கரெக்ட்டா? ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். அதுல ஓகே. எனக்கு வந்து ஓகே. ஒரே ஒரு தான் ரன் ஆகுது. அதாவது நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். அந்த இன்ஸ்டன்ஸ் தான் இவ்ளோ கட்டுது. அந்த ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸ் தான். அந்த இன்ஸ்டன்ஸ்க்கு எனக்கு இவ்ளோ மெட்ரிக்ஸ் இருக்கு. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா, ரிப்பீட்டடான நம்பர்ஸ் தான் பார்த்தா தெரியுதா? இதுதான் உங்களோட இன்ஸ்டன்ஸ் ஐடியா ஒர்க் இந்த இடத்துல. EC2 போய்க்கிறேன். எங்க இது லேட் இருக்கு. 01ல ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. எனக்கு இருக்கு. பட் இது வேற ரீஜன்ல இருக்கு. ஓகே. கிளவுட் வாட்ச் இது வந்து ஓகே. குளோபலைசேஷன். ரீசெட் ஸ்டாப்ல இருக்கு. ஓகே. இது வந்து ஓகே. உங்களுக்கு குளோபல் எல்லா ரீஜன்ல இருக்கிறதும் உங்களுக்கு கொண்டு வரும். இது வந்து குளோபல் சர்வீஸ் ஓகேவா? கிளவுட் வாட்ச் டேஷ்போர்ட் மட்டும். ஓகேவா? எல்லா ரீஜன்ல இருக்க இன்ஸ்டன்ஸ் தான் அங்க கொண்டு வரும். நீங்க வந்து ஸ்பெசிஃபிக்கா இந்த ரீஜியன் கொண்டு போக முடியாது. எல்லா ரீஜியன்லயும் எடுத்துக்கலாம். எனக்கு வந்து ஓகே. இப்ப சம்திங் 02 ரன் ஆகுதுல்ல. இது வந்து எனக்கு இந்த நார்த் ரீஜியன்ல ரன் பண்ணிட்டு இருப்பேன். இல்லன்னா மும்பை ரீஜியன். இங்கே இல்ல. கலிஃபோர்னியால 0. ம். இங்க போகுது. சரி ஓகே. அது ஏதோ ஒரு ரீஜியன்ல இருக்கு. எனக்கு அங்க இருந்து எடுத்துட்டு வருது. பட் நம்மளோட இன்ஸ்டன்ஸ் இது பார்த்தா நமக்கு தெரியும். என்னது? ஐடி பார்த்தா நமக்கு 01Bல ஸ்டார்ட் ஆகுது இன்ஸ்டன்ஸ் ஐடி. இந்த இதுல பார்த்தா உங்களுக்கு வந்து மெட்ரிக்ஸ் நெறைய இருக்கும். நான் மேபி சர்ச் பண்ணிக்கிறேன்.
எனக்கு இந்த இன்ஸ்டன்ஸுக்கு பார்த்தா நேமிங் காட்டுது. என்னன்னு காட்டுது, எனக்கு வந்து ஓகே இதில இவ்வளோ மெட்ரிக்ஸ் என்னால கலெக்ட் பண்ண முடியும்னு காட்டுது. அதாவது சிபியு யுட்டிலைசேஷனு, இன்புட், அவுட்புட், ரீடு எல்லாமே என்னால கலெக்ட் பண்ண முடியுது. இது வந்து பேசிக்கா நான் குடுத்துக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிபியு யுட்டிலைசேஷன் குடுத்துக்கிறேன். குடுத்துட்டு ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணிட்டேன் வைங்க. எனக்கு வந்து 0.11% தான் நான் எதுவும் யூஸ் பண்ணல அந்த சிபியூல. அதில யூஸ் பண்ணேன்னா எனக்கு என்ன ஆகும்? இங்கேயே காட்டுது உங்களுக்கு பேசிக்கா. பட் யூஸ் பண்ணா எனக்கு வந்து இந்த டேஷ்போர்ட்ல வந்து காட்டும். ஓகேவா? அத நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். எனக்கு மேபி இதுக்கு பதிலா ம். மேட்ரிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே. வெர்ஜ் டைப் நான் மாத்திக்கலாம். இந்த இடத்துல லைன் போட்டா எனக்கு லைன்ல மாறிக்கும். ஆர் எல்ஸ் நான் பார்ல போட்டா பார்ல மாறிக்கும். ஜஸ்ட் எவ்வளோ பெர்சன்ட் யூஸ் பண்ணா நம்மளோட ஐடென்டிஃபிகேஷன் தான். இது பேசிக்கா யூஸ் பண்ணுவாங்க. இதே கொஞ்சம் இதுல போனா நான் எக்ஸ்ப்ளோர் படிக்கலாம். எக்ஸ்ப்ளோர் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. டேஷ்போர்ட் கிரியேட் பண்ண. ஓகேவா? ஜஸ்ட் நான் இதுக்கு கிரியேட் பண்றேன். ஈஸி டூ இன்சர்ட். அதாவது நீங்களே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். கஸ்டமைஸ்னா நீங்களே ஓனா குடுக்கணும். எம்ப்டி எக்ஸ்ப்ளோர் வெட்ஜெட் குடுத்துக்கிறேன். குடுத்துட்டு ஓகே. இந்த இடத்துல கேட்குது. என்னென்ன யூஸ் பண்ண போறேன்? என்ன இதில மெட்ரிக்ஸ் யூஸ் பண்ண போறேன்? என்ன ரிசோர்ஸ்க்கு? EC2. EC2 ஓகே. EC2ல ஆல் மெட்ரிக்ஸ் குடுத்துக்கிறேன். ஓகேவா? ஓகே. இதில நான் வந்து ஓகே. எது ஸ்பெசிஃபிக் எடுக்க போறேன்? டாக் ஸ்பெசிஃபிக்கா கரெக்ட்டா? டாக்ல நான் என்ன டாக் வச்சிருந்தேன்? கிளையன்ட் எல்எல் கிளையன்ட் ஈக்குவல் டூ என்ன டாக் இருந்துச்சு? IOB கரெக்ட்டா? ஆமா. இப்ப என்கிட்ட 10 மெஷினுக்கு ஒரு டாக் இருந்துச்சுன்னா 10மே காட்டும். நான் டெமோ காட்டுறேன் உங்களுக்கு. பட் ஏன் எடுத்துக்கல? கிளையன்ட் ஈக்குவல் டூ ஐ ஓகே. ஓகே. இதெல்லாம் EC2 வால்யூம் தான் எடுத்துட்டு இருக்கு. நான் வந்து கம்ப்யூட்டர்ன்னு குடுக்குறேன். எலாஸ்டிக் ஓகே. EC2 இன்ஸ்டன்ஸ் இருக்கு. EC2ல ஆல் இன்ஸ்டன்ஸ் மெட்ரிக்ஸ் குடுக்குறேன். இந்த இடத்துல இப்ப டாக் குடுக்குறேன். எனக்கு வந்து அவைலபிளா இருக்க எல்லா டாக்குமே வருது. நான் என்ன கிரியேட் பண்ணேன்? கிளையன்ட் கிளையன்ட் ஈக்குவல் டூ IOB நான் கிரியேட் பண்ண டாக் இங்க சஜஷன்ஸ்ல வருது. ஓகேவா? ஜஸ்ட் கிளிக் பண்றேன். எனக்கு வந்து எல்லா மெட்ரிக்ஸ் வரும். இந்த இடத்துல நான் என்னென்ன குடுத்தேனோ எல்லாமே வரும். நான் CPU யூட்டிலைசேஷன் எல்லாமே இருக்கு இந்த இடத்துல. இன்புட், அவுட்புட் நான் எல்லாமே ஓகே. இதுல வேணா வச்சுக்கலாம். ஆர் எல்ஸ் நான் வேற இதுல வச்சுக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரிகேட் பண்ணலாம். அக்ரிகேட்னா நான் வந்து மேக்ஸிமம் மட்டும் எனக்கு எடுத்துட்டு வான்னு சொல்ல வரேன். ஆர் எல்ஸ் ஆவரேஜ். ஆவரேஜா என்ன பெர்ஃபார்ம் பண்ணுதோ எனக்கு கொண்டு வான்னு சொல்ல வரேன். ஓகே. அதுக்கப்புறம் இது லைன்ல இருக்கிறது எனக்கு வேணா எனக்கு வந்து மேபி ம் நம்பர்ல இருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஓகே. இதுல எனக்கு எல்லாம்லாம் வேணாம். சம் செக் பாயிண்ட் சம் எடுத்துக்கலாம். செக் பாயிண்ட் ஃபெயிலியர் எடுத்துக்கலாம். என்டர் ஃபுல் ஆவரேஜ் ஆவரேஜ் மெட்டாடேட்டா டோக்கன் டிஸ்கிரிட் ஆப்ஷன் டிஸ்கிரிட் ஓகே. இதெல்லாம் டேட்டா இல்ல. நம்ம அதாவது சம்திங் யூஸ் பண்ணா எனக்கு வந்து இந்த இடத்துல டேட்டா வரும் கரெக்ட்டா? ஓகே. இதெல்லாம் நெட்வொர்க்கோட இன்புட், அவுட்புட்டோட ஸ்பீட் எனக்கு காட்டுது. இவ்வளோ ஸ்பீட்ல நீங்க வந்து ஆக்சஸ் பண்ணலாம், ரெக்கவர் பண்ணலாம்னு இல்ல. அதுக்கப்புறம் ரிசோர்ஸ் இவ்வளோ யூஸ் பண்ணிக்கோங்க 0.11%. இது வந்து பேசிக்கா காட்டுறேன். இப்ப வந்து இந்த டேக்ல 10 மெசேஜ் இருந்ததுன்னா எனக்கு என்ன ஆகும்? 10 மெசேஜ் செப்பரேட் பண்ணி அக்ரிகேட் பண்ணி காட்டும். ஓகேவா? இது வந்து பேசிக்கா இந்த மெஷின்ஸ்க்கு மட்டும் இல்ல. எல்லா மெஷின்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். மெஷின்ஸ்ல சர்வீசஸ்க்கு. இப்ப நான் EC2 பண்ணேன். அந்த இடத்துல உங்களுக்கு என்னென்ன காட்டுச்சு? இப்ப லைன் குடுக்குறேன் நீங்க. இந்த இடத்துல இருக்க எல்லா சர்வீஸும் உங்களால யூஸ் பண்ண முடியும். ELB, EFS, EBS, S3 NATS இது இல்லாம நீங்க இன்னும் நெறைய யூஸ் பண்ணலாம். சர்ச் பண்ணா உங்களுக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப EKS யூஸ் பண்றேன்னா, EKS குடுத்தாவே வரும்.
ஓகே. இந்த இடத்துல ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் வருது. அதாவது இந்த இடத்துல நான் லண்டன்ல எதுவும் யூஸ் பண்ணல. யூஸ் பண்ணா எனக்கு காட்டும். அந்த சர்வீஸ் யூஸ் பண்ணானா எனக்கு அதோட கவுண்ட்ல இந்த இடத்துல காட்டிட்டு இருக்கும். ஓகேவா? ஓகே. S3ல ஸ்டோரேஜ் மெட்ரிக்ஸ் இருக்கு. மை கிளாஸ் டெஸ்ட் எனக்கு ஜஸ்ட் கிரியேட் வவுச்சர்ஸ் குடுக்குறேன். எனக்கு அதில எந்த ஒரு டேட்டாவும் இல்ல. டேட்டா ரீட் ரைட்டுக்கும் உங்களுக்கு வந்து S3ல சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகேவா? அது ஜஸ்ட் லாஸ்ட்டா பார்க்கலாம் போக. இப்ப நீங்க வந்து ஸ்டோர் பண்றீங்கன்னா, அதுக்கு தனி சார்ஜ் ஓகேவா? அத நீங்க ஆக்சஸ் பண்றீங்க நீங்க. எல்லாமே ஏபிஐ ரிக்வெஸ்ட் தான் கரெக்ட்டா? அந்த ஏபிஐக்கு சார்ஜ் பண்ணுவாங்க S3ல. அது ஒரு மைனஸ் ஓகேவா? மோஸ்ட்டா காஸ்ட் வைஸ்ல நம்ம கம்மியா இருக்கும். ஆ S3 பட் ஆனா அவங்க ஆக்சஸ் வைஸ்ல கொஞ்சம் அதிகமா இருக்கும் ரீட் ரைட்டுக்கு. ஓகேவா? ஓகே. எனக்கு பேசிக் எல்லாத்துலயும் டேட்டா காட்டுது இப்ப. ஓகே. இதுல பேசிக்கா ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஜஸ்ட் இப்ப டேஷ்போர்ட் எப்படி கிரியேட் பண்ணறத பார்ப்போம். இதுக்கு மேல தான் மெட்ரிக்ஸ் நாம எப்படி எடுத்து அத அலாட் செட் பண்ணலாம் கொஞ்சம் பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. இத ஸ்டாப் பண்ணிக்கிறேன்.